தயிர் சாதம், தோசை, இட்லி, பிரியாணிக்கு இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் செடியில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கத்திரிக்காய் மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டு பின்னாடி இந்த செடி போட்டிருக்கோங்க. நல்லா காய்ச்சிருந்துச்சி. இப்போ கொஞ்சம் நோய் அடித்த மாதிரி இருக்குது. ஒரு 4-5 கத்திரிக்காய் கிடந்தது. அதை பறித்து இன்றைக்கி சைட் டிஷ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் தோசைக்கு இட்லிக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். வீட்டு பின்னாடி இடம் கிடந்துன்னா அந்த மாதிரி செடிகள் போடுங்க. நல்லா காய்க்கும். நம்ம வீட்டுக்கு தகுந்தபடி நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பூ பூத்துருக்குங்க. பறித்து எடுத்தாச்சு. 4 கத்திரிக்காயையும் போட்டு இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு கத்திரிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேங்க. தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு, தேங்காய் சாதத்துக்கு, பிரியாணிக்கு, வெஜ்ஜு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாட்டு செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. இதை போட்டு தான் நான் சைட் டிஷ் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காயை நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் தான் கருக்காமல் இருக்குங்க. தண்ணியில் போடாமல் வச்சிங்கன்னா கருத்துரும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் வந்து நீள நீளமாகவோ குட்டி குட்டியாவோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் நீள சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க. மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் சைட் டிஷ்ட்டு. அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கத்திரிக்காவை நீட்ட சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி காயிலையும் ஒரு காய் கிடந்துச்சு. அதையும் பறிச்சிட்டோம். செடி கிடந்து இதையும் சேர்த்து போட்டுடலாங்க. நல்லா பிஞ்சு காயாக தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பறித்து கறி வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நம்ம வீட்டிலே நம்ம பறித்து கறி வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து தண்ணியில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா வறுக்கணுங்க. வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாயை அடுப்பு வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம் பருப்புங்க. இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரது வரலையும் வறுத்துக்கிடணும். நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடணும். எண்ணெயிலே போட்டு வருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுத்துருச்சுங்க. உளுந்தையும் வறுத்தாச்சு. இதில் வந்து வரமிளகாங்க. காரத்துக்கு தந்தபடி வரமிளகா எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகா போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வரமல்லிங்க. அப்புறம் இதிலே மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் கொஞ்சம் மோண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் செவக்க நல்லா வறுத்துக்கணும். வரமிளகா வந்து வறுத்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு புசு புசுன்னு வரது வரலையும் வறுத்துக்கோங்க. இப்போ வரமல்லி எல்லாமே நல்லா வறுத்துருச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயிலே பண்ணுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்திலே பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை கொடுக்குங்க. இல்லாத பட்சத்துக்கு செஞ்சுக்கோங்க.
வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் தண்ணியில் போட்டோன்னா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. செடியில் பறித்து நம்ம உடனே கறி வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி வைக்கிறதோட நம்ம வீட்டில் பறித்து வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு தோட்டத்தில் வீட்டு பின்னாடி இருந்ததுன்னா இந்த மாதிரி பறித்து வைங்கங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வச்சுங்க. கத்திரிக்காய் வெங்காயம் நிறம் மாறாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கிடலாங்க. புளி வந்து தேவையான அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஊற போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த புளியை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காய் ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பவுடரும் ஆறிடுச்சு, கத்திரிக்காயும் நல்லா ஆறிடுச்சுங்க. ரெண்டையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். ஈரமில்லாத ஒரு மிக்சி சாறு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்ல மையாக பவுட்ரு பண்ணிடாதீங்க. பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாண்டாம். மைய வேணும்னா மைய அரைச்சிக்கோங்க. இல்லாட்டா கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும்னா அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் குறப்பாக அரைக்க போகிறேன். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். அதே கடாயில் நம்ம பண்ணிக்கிடலாங்க. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்க. செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலைங்க. அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச கத்திரிக்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைக்கணுன்னா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக அரைக்கணுன்னா குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். தோசை இட்லின்னா கொஞ்சம் மையாக அரைக்கணுங்க. தேங்காய் சாதம், வெஜ்ஜு பிரியாணிக்கு, நான்வெஜ் பிரியாணிக்கெலாம் கொஞ்சம் குறப்பாக அரைங்க, நல்லாயிருக்கும். இதை அரைக்காமல் நீங்கள் கத்திரிக்காய் நல்ல பொடிசாக கட் பண்ணி போட்டு வதக்கியும் பண்ணலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். மிக்சி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க பார்க்கையிலே. இது கூட வந்து காரத்துக்கு நீங்கள் பவுடரில் போட்டிருக்கோம். தேவைன்னா கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, அது இல்லைன்னா வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட போகிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சக்தி சாம்பார் பொடி தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக உப்புங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொதிக்க விட்டு ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஹோட்டல் என்னங்க ஹோட்டல், நம்ம வீட்டிலே அட்டகாசமாக பண்ணி சாப்பிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நீங்கள் புளி எடுப்பீங்கன்னா கூட கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். பவுட்ரு வந்து நம்ம பருப்புலாம் போட்டுக்கனால கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. இன்னும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு,
துவரம் பருப்பு எல்லாமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடணும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். அட்டகாசமாட்டு பிரியாணிக்கு சைட் டிஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க. இப்போ மூடி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. நம்ம அடுப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிடணும், அல்லட்டு அழி பிடிச்சிரும். அப்பப்போ கிண்டி கொடுத்து நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் வச்சு சைட் டிஷ் பண்ணியாச்சுங்க பிரியாணிக்கு. 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராகிட்டு பிரியாணிக்கு சைட் டிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.